நம்ம லாஸ்ட் வீடியோவில் அட்வான்ஸ் ஆட்ரிபியூட் செலக்டை பற்றி பார்த்தோம். அந்த ஒரு மெத்தட் வச்சு இந்த செக் பாக்ஸ் டைப்பை எப்படி டார்கெட் பண்ணணும்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் ஜெனரலாக இருக்கிற லே அவுட்டை இந்த வீடியோவில் நம்ம ஸ்டைல் பண்ணிடுறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த செக்ஷனோட ஃபர்ஸ்ட் வீடியோலேருந்து பார்த்துட்டு வாங்க, விச் இஸ் எபிசோட் 63. இல்லை அப்படின்னா இந்த பிளேலிஸ்டோட ஃபர்ஸ்ட் வீடியோலேருந்து பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ இப்போ இந்த செக் பாக்ஸ் டைப் இன்புட்டை எப்படி டார்கெட் பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம செக் பாக்ஸ் இருக்கிற இன்புட்டை தனியாக டார்கெட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிஎஸ்எஸ்ல போயிட்டு ஸோ இன்புட் ஸ்கொயர் பிராக்கெட் உள்ளுக்கு டைப் கொடுத்துட்டு நேராக நீங்கள் ஈக்குவல்ஸ் டபுள் கோட் உள்ளுக்கு என்ன டைப் வேல்யூ உங்களுக்கு இருக்கணும் செக் பாக்ஸ். ஸோ இந்த மாதிரி உங்களோட செக் பாக்ஸ் டைப்பை டார்கெட் பண்ணலாம். ஸோ இதை பற்றி நான் போன வீடியோவில் சொல்லி கொடுத்துருப்பேன், அட்வான்ஸ் ஆட்ரிபியூட் செலக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது கூட இன்னும் ஸ்பெசிஃபிசிட்டி அதிகமாக இருக்கிறதுக்காக நீங்கள் காம்பினேட்டர் யூஸ் பண்ணலாம். அதாவது இந்த இன்புட் எந்த பேரண்ட்ல இருக்கு, சைன் ஆப் ஃபார்ம் அப்படின்ற பேரண்ட்ல இருக்கு. ஸோ சைன் ஆப் ஃபார்ம் பேரண்ட் உள்ளுக்கு இருக்கிற செக் பாக்ஸ் இன்புட் டைப்பை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபிசிட்டியாக நம்ம டார்கெட் பண்ணலாம். அதாவது இன்புட்டுக்கு முன்னாடி டாட் சைன் ஆப் ஃபார்ம் அப்படின்னு கொடுத்து ஸ்பேஸ் கொடுத்து இன்புட் உள்ள இருக்கிற டைப் செக் பாக்ஸை வந்து நம்ம டார்கெட் பண்ணலாம் இந்த மாதிரி. ஓகே, ஸோ நம்ம செக் பாக்ஸை எதுக்கு டார்கெட் பண்றோம் அப்படின்னா, மற்ற லேபிள் இன்புட் எல்லாமே டிஸ்பிளே பிளாக்கா மாத்திருந்தோமா இதுக்கு முன்னாடி. ஸோ அது கூட சேர்ந்து செக் பாக்ஸும் டிஸ்பிளே பிளாக்கா இருக்கு இப்போ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த செக் பாக்ஸையும் டார்கெட் பண்ணி டிஸ்பிளே இன்லைன் பிளாக்கா மாற்றணும். அண்ட் தென் கீழே இருக்கிற அக்ரி டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் லேபிளையும் டார்கெட் பண்ணி டிஸ்பிளே இன்லைன் பிளாக்கா மாற்றணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம செக் பாக்ஸ் டார்கெட் பண்ணியாச்சு. இப்போ நான் டிஸ்பிளே இன்லைன் பிளாக் அப்படின்னு மாற்றினா நம்மளுக்கு சரியாயிருமான்னு கேட்டீங்கன்னா இல்லை. ஏன்னா நம்மளுக்கு இங்க கீழே இருக்கிற லேபிள், அதாவது நம்மளோட செக் பாக்ஸ் கீழே இருக்கிற லேபிள், இதை நம்ம டார்கெட் பண்ணி இதையும் நம்ம இன்லைன் பிளாக்கா மாத்தினாதான் செக் பாக்ஸும் இந்த லேபிளும் பக்கத்துல வரும். அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கீழே தனியா அந்த லேபிளை டார்கெட் பண்ண முடியும். ஓகே, எப்படி நம்ம டார்கெட் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி ஃபார் அக்ரி டேர்ம்ஸ் அப்படின்ற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணலாம், இல்ல contains சப்ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணலாம், ஸ்டார்ட் வித் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணலாம், அண்ட் வித் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணலாம். ஸோ நிறையவே இருக்கு. ஆனா நான் அவ்வளவு செய்ய விரும்பல. சிம்பிளா நான் இங்க மேல இருக்கிற அதை அப்படியே காப்பி பண்ணி கோமா போட்டு என்டர் தட்டி அதுக்கு கீழே பேஸ்ட் பண்ணிட்டு, இப்போ நான் ரெண்டு செலக்டருக்கு இந்த ஒரே ஸ்டைல் கொடுக்க முடியும் இல்லையா. ஸோ அதனால செகண்ட் செலக்டவை என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த சைன் அப் இன்புட் டைப் செக் பாக்ஸ் பக்கத்திலே இருக்கிற எலமெண்ட் சூஸ் பண்ண போறோம். அதாவது நம்மளோட இன்புட் டைப் செக் பாக்ஸ் பக்கத்திலே ஃபாலோ பண்ற லேபிள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாருங்க இந்த லேபிள் தான். ஓகே, செக் பாக்ஸ் இன்புட் இங்க இருக்கு, பக்கத்திலே ஃபாலோ பண்ற லேபிள் இது இருக்கு, அக்ரி அண்ட் டேர்ம்ஸ் அப்படின்ற லேபிள் இருக்கு. ஸோ இந்த லேபிள் தான் டார்கெட் பண்ணணும். ஸோ இதையும் நம்ம இன்லைன் பிளாக்கா மாத்திடலாம். ஓகே, ஆனா வேலை செய்யுமான்னு கேட்டீங்கன்னா வேலை செய்யாது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி இதை 100% வீட்ல வச்சிருக்கோம். அதனால ஃபுல் வித்தும் இதை எடுத்துக்கிச்சு. நம்ம மறுபடியும் வித் பேக் டு அவுட்டோ மாத்திரும். ஸோ அதோட அவுட்டோ வித் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்துல இருக்கும். ஆனால் இந்த சைன் அப் பார்த்தீங்கன்னா கூடயே வந்துருச்சு. ஸோ இந்த சைன் அப்க்கு நம்ம டிஸ்பிளே பிளாக்கா மாற்ற முடியும். இந்த சைன் அப் டார்கெட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம சைன் அப் எங்க இருக்குன்னா, அக்ரி டு டேர்ம் லேபிளுக்கு கீழே பட்டனா இருக்கு பாருங்க, பட்டன் டைப் சப்மிட். ஸோ இந்த டைப் சப்மிட் அப்படின்ற ஆட்ரிபியூட் செலக்டர் டார்கெட் பண்ணி தான் நம்ம டிஸ்பிளே பிளாக்கா மாற்ற போறோம். அதாவது டாட் சைன் அப் ஃபார்ம் உள்ளுக்கு இருக்கிற பட்டன் நம்ம இந்த அளவுக்கு ஸ்பெசிபிசிட்டி போகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்மளுக்கு ஒரே பட்டன் தானே இருக்கு. இருந்தாலும் நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அதை எங்கேயாவது ப்ராக்டிஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஆட்ரிபியூட் செலக்டவா யூஸ் பண்றது. ஸ்கொயர் பிராக்கெட் உள்ளுக்கு டைப் ஈக்குவல்ஸ் டு டபுள் கோட் உள்ளுக்கு இந்த பட்டனோட டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்மிட். அது நம்ம அப்படியே வேல்யூவா போட போறோம், சப்மிட். ஸோ இதுக்கு நம்ம என்ன ஸ்டைல் கொடுக்கலாம் அப்படின்னா, டிஸ்பிளே பிளாக் அப்படின்னு கொடுத்து சேவ் பண்ண அப்படின்னா இப்போ கீழே போயிடுச்சு பட்டன், ஆனால் ரொம்ப பக்கத்தில் இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, மார்ஜின் டாப் 1 ரேம்னு கொடுப்போம். ஸோ பட்டனுக்கு மேலே மார்ஜின் 1 ரேம் இருக்கும். இப்போ சேவ் பண்ணி பார்த்தீங்கன்னா பாருங்க கொஞ்சம் கேப் இருக்கு. ஸோ இப்போ ஃபார்ம் ஓரளவுக்கு சரியா வந்துருச்சு நம்மளுக்கு எப்படி வேணுமோ. ஆனால் இன்னும் சில மாற்றம்லாம் செய்ய வேண்டியது இருக்கு. அதுவும் இல்லாமல் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னோட ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு. ஏன்னா நான் மொபைல் ஃபர்ஸ்ட் டிசைன் செஞ்சுட்டு இருக்கேன். ஓகே, உங்களோட ஸ்க்ரீன் இந்த மாதிரி பெருசாக இருக்கு அப்படின்றப்ப இது டெஸ்க்டாப் ஃபர்ஸ்ட் டிசைனாக மாறிடும். ஓகே, ஸோ அதனால நான் இதுக்கு முன்னாடி சொன்னீங்க தான், ஒரு வெப்சைட் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா தயவு செஞ்சு மொபைல் ஃபர்ஸ்டாக கிரியேட் பண்ணுங்க. ஏன்னா இப்போ எல்லா கையிலையும் மொபைல் தான் இருக்கு, லேப்டாப்போ இல்லை பிசியோ இல்லை. ஸோ அதனால இப்போ நான் செஞ்சுட்டு இருக்கிறது மொபைல் ஃபர்ஸ்ட் டிசைன். ஓகே, ஸோ இப்போ சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணியாச்சு. இப்போ ஜெனரலாக இருக்கிற லே அவுட் மட்டும் சரிப்படுத்திடுவோம் இந்த வீடியோவில். ஸோ ரொம்ப கார்னரில் ஒட்டிக்கிட்டு இருக்கு, இந்த கார்னர்லையும் அந்த கார்னர்லையும். ஸோ அதனால வந்து நம்ம பேடிங் கொடுப்போம் இந்த ஃபார்முக்கு. ஸோ பேடிங் ஏன் கொடுக்கலாம் அப்படின்னா, சைன் அப் டைட்டிலுக்கு மேலே டாட் சைன் அப் ஃபார்ம். ஓகே, இந்த ஃபார்முக்கு நம்ம சைன் அப் ஃபார்ம் அப்படின்ற கிளாஸ் தான் கொடுத்துருக்கோம். ஸோ சைன் அப் ஃபார்ம்னு போட்டு பேடிங் 1 ரேம் அப்படின்னு கொடுப்போம். சேவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா கேப் இருக்கு ரெண்டு சைடுமே. அடுத்து வந்து என்ன பண்ணுவோம்னா, இந்த சைன் அப் ஃபார்ம் உள்ளுக்கு இருக்கிற எல்லா
லேபிளையும் நம்ம போல்டா மாற்றுவோம், ஏன்னா ரொம்ப நார்மலாக சின்னதாக இருக்கு. ஸோ இந்த சைன் ஆஃப் ஃபார்ம் கீழே டாட் சைன் ஆஃப் ஃபார்ம் உள்ளுக்கு இருக்கிற எல்லா லேபிளும் நம்மளுக்கு ஃபவுண்ட் வெயிட் போல்டா மாறணும். ஓகே, சேவ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பாருங்க, இப்போ எல்லாத்தோட லேபிளும் ஃபவுண்ட் போல்டா மாறிடுச்சு. ஓகே, மொபைல் ஃபர்ஸ்ட்க்கு இது பெட்டரா இருக்கு. இன்னும் நம்ம ஸ்டைல் பண்ணலாம், ஆனால் பேசிக்காக ஜெனரலில் இந்த லே அவுட் நல்லா இருக்கு. ஆனால் டேஷ்போர்ட் ஸ்க்ரீன் வர்றப்ப இவ்வளோ பெருசுக்கு நம்மளுக்கு இன்புட் தேவையில்லை, இவ்வளோ நீட்டுக்கு இருக்கணும்னு தேவையில்லை. ஸோ அதனால இதோட சைஸை நம்ம குறைச்சிடுவோம் டேஷ்போர்ட் வெர்ஷனுக்கு மட்டும். ஸோ டேஷ்போர்ட் வெர்ஷன் வர்றப்ப நம்மளுக்கு மீடியா குறை தேவைப்படும். ஆக கீழே அட் மீடியா பிராக்கெட் உள்ளுக்கு நம்மளோட பிரேக் பாயிண்ட், எல்லா வீடியோலையும் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பிரேக் பாயிண்ட் 40 ரேம், அதாவது மினிமம் வித் 40 ரேம் அப்படின்னு கொடுத்து இது உள்ளுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம சைன் அப் ஃபார்மோட வித் சைஸை குறைக்க போறோம். அதாவது டாட் சைன் அப் ஃபார்ம் இதோட வித் அப்படின்றது நம்ம 30 ரேம் அப்படின்னு கொடுக்க போறோம். சேவ் பண்ணோம்னா பாருங்க, இப்ப சின்னதாயிருச்சு, ஆனா சென்டர்ல இல்லை. ஸோ சென்டர் கொண்டு வர்றதுக்கு ஈஸியான ஒரு வே இருக்கு, அதாவது மார்ஜின் ஆட்டோ அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி மிடில் வந்துடும். இப்ப டெஸ்க்டாப்புக்கும் அழகா இருக்கு, மொபைல்னு வர்றப்ப மொபைலுக்கும் அழகா இருக்கு. இது ஸ்டில் ஃபுல் வித் எடுத்துக்கிச்சு, ஆனால் வந்து நம்மளுக்கு 0.5 ரேம் பேரிங் இருக்கு ரெண்டு சைடுமே, அதனால கொஞ்சம் கேப் இருக்கு. இருந்தாலும் பார்க்க கிளீனா இருக்கு. இன்னும் நம்ம இந்த ஃபார்மை ஸ்டைல் பண்ணலாம். See you on next video. Bye.